நம்ம எளிமையான முறையில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம். என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பனின் அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம். இது நல்லா தலன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1/2 கிலோ, சர்க்கரை 1 கிலோ. ரவை 1 கப்புன்னா 2 கப்பு சர்க்கரை இருக்கணும். பைனாப்பிள் பொடிசாக நறுக்குன பைனாப்பிள், செரி 100 கிராம், முந்திரி 100 கிராம், ஏலக்காய் 2-3 ஏலக்காய் 2-3 சும்மா பேருக்கு, ஒரு பிரிஞ்சி இலை பேருக்கு 1 இலை, ஒரு 6 கிராம்பு, குவாலிட்டியான நல்ல ஆயில் 200 கிராம், 50 கிராம் நெய், பைனாப்பிள் எசன்ஸு, ஃபுட் கலருக்கு எல்லோ ஃபுட் கலர். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். செய்யும்போது நான் இந்த அளவுகளை சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். எல்லாம் வாங்க செய்ய போவோம். பாத்திரம் சூடாயிருச்சு. இப்போ அதில் 200 குவாலிட்டியான ஆயில், ஏன்னா ஸ்வீட் செய்கிறாங்க, நல்ல தரமான ஆயில் 200 ml, 50 ml நெய், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது ஊற்றிடுவோம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ 1/2 கிலோ ரவை வந்து மெல்லிஸ் ரவை இல்லை, கொஞ்சம் பருமனான ரவை போட்டுங்க, நல்லாயிருக்கும். இந்த கப்பில் தான் நம்ம ரவை 1 கப்பு எடுத்துருக்கோம். இதிலே 2 கப்பு சர்க்கரை, 3/4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால் எதோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களா ரவை, அதே கப்பை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. தீயை சிம்மில் தான் வச்சுருக்கோம். பொறுமையாக வறுக்கணும். ஒரு 6-7 நிமிஷம் ரவையுடைய வாசனை வரும், ரவை வறுத்த வாசனை வரும். வறுத்த வாசனை வர்ற வரைக்கும் பொறுமையாக தீ வச்சு பொறுமையாக வறுக்கணும். இது கருகிட்டால் மொத்தமும் டேஸ்ட் மாறி போயிடும். இந்த பக்கம் ரவை வறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சு இதில் ஒரு சுடுதண்ணிக்காக சூடாகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுருக்கோம். தண்ணி சூடாகணும், சுட தண்ணி தான் இதில் ஊற்றணும். அதனால் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாகிறதுக்காக வச்சுருக்கோம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த கப்பில் தான் நான் ரவை 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புக்கு இந்த பக்கத்தில் சூடு தண்ணி வச்சோம்ல, இந்த சூடு தண்ணி 3/4 கப்பு ஊற்றுறோம். 3/4 கப்பு ஊற்றுறோம் அந்த கப்பில். இப்போ 3 கப்பு ஊற்றிட்டான். 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு, மொத்தம் 3/4 கப்பு கணக்கு. இப்போ ரவை தண்ணியில் கொதிச்ச தண்ணி ஊற்றிருக்கோம். ரவை இந்த மாதிரி நல்லா பபுள் விட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் பைனாப்பிள், 1/2 பழம் பைனாப்பிளை இப்படி துண்டு துண்டாக பொடிசாக நறுக்கியிருக்கோம். அதை நம்ம போட்டுடலாம். இப்போ 1/2 கிலோ ரவை போட்டிருக்கோம். அதுக்கு 1 கிலோ சர்க்கரை, அதாவது இந்த 1 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை சுகர் போடுறோம். ரவை நல்லா
வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்க்கணும். சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ கெட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், ரவை கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சர்க்கரை மெல்ட் ஆன உடனே தண்ணியாக இலகிரும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நம்ம ரவை கட்டியாக இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லோ ஃபுட் கலர் ஊற்றி தான் அவன் நல்லாயிருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு இந்த கேசரி நல்லாயிருக்கும். அதனால் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிடுவோம். தேவைப்படுறவங்க இந்த எல்லோ ஃபுட் கலர் சேருங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. ஃபுட் கலர் தேவையில்லாதவங்க விட்டுடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் நெய், முந்திரி வறுக்கிறதுக்காக. தீயை சிம்மில் வச்சுட்டு நெய் காஞ்சிருச்சு. அதில் ஒரு 100 கிராம் முந்திரி அதை போடுறோம். முந்திரி தேவைப்படுறவங்க 50 கிராம் கூட போட்டுங்க, கூட போடுறவங்க போட்டுக்குங்க. முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ இந்த பக்கம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அதில் மேலே ஊற்றிடலாம். இனிப்பு கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு லேசாக சேர்த்துங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம். பைனாப்பிள் எசன்ஸு ஒரே ஒரு 3 ட்ராப் ஊற்றுறோம். 50 கிராம் செர்ரி அதையும் போட்டுக்குவோம். நல்லா குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தீ சிம்மில் தான் வச்சுருக்கோம். இந்த டைமில் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இறக்கி வச்சதுக்கப்புறம் கட்டியாக மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு.